இதுக்கு இருக்கக்கூடிய தடை கற்கள் மற்றும் நெருக்கடியான சூழ்நிலைகள் எல்லாம் இன்னைக்கு தீரக்கூடிய ஒரு யோகம் அறையக்கூடிய மாதிரியான நேரங்களில் உங்களது முக்கியமான காரியங்கள் மற்றும் முயற்சி. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம். நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலம் நண்பர்களே. உங்கள் நலனை நாங்கள் தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்கோம். கமெண்ட் செக்ஷனில் அதை போட்டு விடுங்க. இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரியான பொதுவான ராசி பலன்களை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவற விட மாட்டீங்க. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி, இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி பர்த்டே. மேலும் யாரெல்லாம் சுபகாரி தினமாக, திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிமையான வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும், மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைத்து வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை இத்தனம் பிரார்த்தித்துக் கொண்டு, நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே இந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் எடுத்து விடுங்க நண்பர்களே. இதன் மூலமாக நமது புதிய வீடியோக்கள் தினசரி உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக, நல்ல ஒரு ஏதுவாக அது அமையுங்க. எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டாக, மாபெரும் ஒரு சப்போர்ட்டாக, என்கரேஜாக இருக்குங்க. இன்றைய தினம் சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் 8ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2022 வருடங்க, சனிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் புரட்டாசி மாதம் 21ஆம் நாள். இன்றைய தினம் சிவன் கோயிலில் நடராஜர் அபிஷேகம் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுங்க. அதில் கலந்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக நல்ல நன்மைகள் உண்டு. மேலும் இன்றைய தினம் பெருமாளையும் வழிபடலாம். இன்றைய தினம் சனிக்கிழமை என்பதால் ஆஞ்சநேயர் வழிபாடு, பெருமாள் வழிபாடு மற்றும் நடராஜர் வழிபாடு மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை தருங்க. எந்த டைம்ல நடராஜருக்கு அபிஷேகம் பண்றாங்க அப்படின்றத நீங்க முன்னாடியே கேட்டு வச்சுக்கிட்டு நீங்க போயிட்டு அதை கரெக்டா அட்டன் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நல்ல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்குங்க. இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் மதியம் 12:24 வரை ராசிக்கு 8ஆம் இடத்தில் உள்ள சந்திர பகவான் மதியம் 12:24 பிறகு 9ஆம் இடத்திற்கு நகர்கிறாருங்க. எனவே இன்றைய தினம் சந்திராஷ்டமம் மதியத்திற்கு பிறகு விலகி விடுகிறது. இன்றைய தினம் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திரனும் குருவும் சேர்க்கை பெறக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்புகள் பிற்பகுதியில் ஏற்படுதுங்க. எனவே முக்கியமான காரியங்கள், முக்கியமான முடிவெடுக்கும் விஷயங்கள் மற்றும் முக்கியமான செலவுகள் எல்லாத்தையுமே மதியத்திற்கு பிறகு நீங்கள் செய்து கொள்வது உங்களுக்கு இன்றைய தினம் மிகச்சிறப்பான நல்ல வெற்றிகரமான சூழ்நிலை அமைத்து தரக்கூடிய உதவிகரமாக இருக்குங்க. எனவே இன்றைய தினம் காலை நேரத்தில் அமைதியா இருங்க. மாலை நேரத்தில் உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்கு. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் மாலை நேரத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றிகரமான ஒரு நாளாக அமையக்கூடிய நல்ல ஒரு அடித்தளம் இன்னைக்கு இருக்குங்க. ராஜபாதை கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இன்றைய தினம் நீங்கள் ராஜா மாதிரி புதிய பாதையை நோக்கி படையெடுத்து செல்லக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. எனவே இன்றைய தினம் உங்களது அலைச்சல்கள் இருக்கிறது எல்லாமே மதியத்துக்கு பிறகு குறைந்துவிடும். இன்றைய தினம் வரவுகளை எதிர்பார்த்து செய்த காரியம் ஒன்றில் நீங்கள் திடீரென சில செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கலாம். அப்படிப்பட்ட செலவுகளை நீங்கள் மதியத்திற்கு பிறகு செய்து கொள்வது உங்களுக்கு நல்ல நன்மைகளை தருங்க. புதிதாக வேலை தேடும் இளைஞர்கள் இன்றைய தினம் சிறப்பான வேலை வாய்ப்பினை பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. திருமண முயற்சிகளும் சிறப்பாக கைவிடக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க. இன்றைய தினம் கொடுக்க வேண்டிய பணத்தை எல்லாம் கொடுத்து முடித்து மனமகிழ்ச்சியில் பெறுவீங்க. உங்களுக்கு வசூலாக வேண்டிய பணமும் இன்றைய தினம் வசூலாவதால் கண்டிப்பாக அதன் மூலமாகவும் ஆனந்தம் பெருகக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் இருக்குங்க. உங்களுக்காக ஓய்வு நேரம் இன்றைய தினம் நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. எனவே ஆரோக்கியத்திற்காக நீங்கள் நீண்ட தூரம் வாக்கிங் போறது நல்லதுங்க. வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய லாபம் காரணமாக வியாபாரிகள் முகத்தில் சந்தோஷம் இன்றைய தினம் கண்டிப்பாக இருக்கு. இன்றைய தினம் வீட்டை அழகுபடுத்துவது, குழந்தைகளுடைய தேவைகளை கவனிப்பது போன்றவற்றை நீங்கள் செய்வது உங்களுக்கு மன நிம்மதியை தருங்க. குழந்தைகள் இல்லாத வீடு ஒழுங்காக இருந்தாலும் ஆன்மா இல்லாத ஒரு கூடை போன்றதுங்க, உடல் கூடை போன்றது. எனவே குழந்தைகள் கண்டிப்பாக உங்களுக்கு மனமகிழ்ச்சியை தரக்கூடியதாக இந்த தினத்தை மாற்றித்தர கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை குழந்தைகள் எங்கேயா வெளியே போயிருந்தாங்க அப்படின்னா அவர்களை மிஸ் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது ஊக்கத்தை இன்னும் அதிகமாக்கக்கூடிய வகையில் உங்களது குழந்தைகள் மகிழ்ச்சியை சேர்ப்பார்கள். உங்களது மனதை அசைச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு பிரபலமான ஒருத்தரை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க. எவ்வளவுதான் இறுக்கமான மனது, உறுதியான மனதா இருந்தாலும் அதை அசைச்சு பார்க்கக்கூடிய சில டெஸ்டிங் இன்னைக்கு சில பேர் பண்ணக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. எனவே அந்தப்படிப்பட்ட நபர்களை இன்றைய தினம் நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க. இன்றைய தினம் ஷாப்பிங் போறது மற்றும் இதர செயல்பாடுகள் மூலமாக நாள் முழுக்க பிஸியாகவே தான் இருப்பீங்க. ஆனாலும் உங்களுக்கான நிறைய நேரம்
உங்களுக்கான ஷாப்பிங் போறது, உங்களுக்கான செலவுகளை செய்வதற்கான நேரங்கள் இன்றைய தினம் இருக்கு. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை துணையின் அன்புக்காக நீங்க ஏங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அது இன்றைய தினம் உங்களுக்கு அபரிமிதமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. இன்றைய தினம் ஒரு நாள் விடுமுறை நீங்கள் எடுத்துக்கொண்டு அலுவலகத்திலிருந்து நீங்கள் வீட்டிற்கு வருவது உங்களுக்கு நல்ல ஒரு ஆனந்தத்தை தரக்கூடியதாக அமையும். இன்றைய தினம் விடுமுறை கிடைத்தால் அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல், ஒருவேளை பர்மிஷன் கிடைச்சதுன்னா அதை மிஸ் பண்ணாம நீங்க எடுத்துக்கிறது, உங்க குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவிடுறது நல்லதுங்க. எனவே மாலை நேரத்துக்கு பிறகு அதை நீங்கள் செய்வது உங்களுக்கு மிகச்சிறப்பான நல்ல நன்மைகளை தருங்க. நீங்க வேலை செய்யறதன் மூலமாக உங்களுக்கு புதிய அனுபவங்கள் இன்றைய தினம் அலுவலக பணிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. ஆனா நீங்க வேலை செய்யாம சீக்கிரமா வீட்டுக்கு போனாலும் உங்களுக்கு குடும்பத்திலும் மகிழ்ச்சிகள் காத்திருக்கு. இந்த தினத்தை என்ன சிறப்பானதா மாத்தணும் அப்படின்னா, நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது கடகம் டுடே ராசிபலன் சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்க அப்படின்னா இப்பொழுதே நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா தினசரி நமது ராசி பலன்கள் நோட்டிபிகேஷன் மூலமா உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ நமது எல்லா வீடியோவையும் மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக ஏதுவாக அமையுங்க. எங்களுக்கு மாபெரும் ஒரு சப்போர்ட்டா ஒரு என்கரேஜாக இருக்குங்க. எனவே நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் கண்டிப்பாக அழுத்தி விடுங்க நண்பர்களே. இன்றைய உங்களது காரியத்தில் இருக்கக்கூடிய தடை எல்லாம் விலகும். வியாபாரிகளுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும். பிற்பகுதி இன்றைய தினம் மிக மிக சிறப்பான ஒரு ராஜபாதை போல உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு. இன்றைய தினத்திற்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு நீங்க எல்லோ கலர் மஞ்சள் நிறத்தை யூஸ் பண்ணலாங்க. மேலும் நம்பர் 6 இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையும். எனவே 6ஆம் நம்பரை இன்றைய தினம் நீங்கள் பயன்படுத்தலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கடகராசி அன்பர்களில் யாரெல்லாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இன்னைக்கு உங்களது வாகனங்களை மாற்றலாமா அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கும். வண்டி வாகனங்களை நீங்கள் இன்றைய தினம் மாற்றிவிட்டு புதிய வாகனங்களே வாங்கலாம். அதற்கான யோசனைகள் கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும். எதிர்பாராத சில உதவிகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கிறதுனால நல்ல மாற்றங்கள் உங்களது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய யோகம் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு இருந்து வந்திருந்த கஷ்டங்கள் சிக்கல்கள் எல்லாம் படிப்படியாக குறையக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்களது அலுவலக பணிகளை இன்னைக்கு நிம்மதி பெருகும். உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகக்கூடிய நல்ல சூழ்நிலையில் உருவாகக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க. உங்களுக்கு காரியங்கள்ல மற்றும் உங்களது முயற்சிகள் ஏதாவது தடைக்கற்கள் இருந்து வந்திருந்தா அந்த தடைக்கற்கள் எல்லாம் சுக்குள் நூலாகி உங்களுக்கு இன்றைய தினம் கண்டிப்பாக காரியங்களில் நீங்கள் சிறப்பாக செயல்படுவதற்காக உங்களுக்கு நல்ல வழிமுறைகள் பிறக்குங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் இன்றைய தினம் கண்டிப்பாக இருக்கு. நீர்நிலை அதாவது தண்ணி சம்பந்தமான பணிகள் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல சாதகமான வாய்ப்புகள் இருக்குங்க. எந்தெந்த துறையில தண்ணி சம்பந்தமா இருக்கோ ட்வாட் போர்டு அந்த மாதிரி வாட்டர் போர்டு அந்த மாதிரி எந்த விதமான தண்ணி சம்பந்தமான துறைகளை வேலை பார்க்குறீங்கனாலும் உங்களுக்கு சாதகமான நல்ல வாய்ப்புகள் இருக்கும். அதை பயன்படுத்திக்கங்க. இன்றைய தினம் உங்களது ஆபீஸ்ல இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாம் குறைந்து மன நிம்மதி மற்றும் ஒரு ஃப்ரீனஸ் சுதந்திரம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் ஒரு சுச்சுவேஷன் இன்னைக்கு அமையுங்க. மேலும் உங்களது அலுவலக பணிகளிலும் உங்க வீட்டிலும் உங்களுக்கு இன்றைய தினம் சமுதாயத்திலும் நல்ல மதிப்புகள் மரியாதைகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையுதுங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. இந்த வீடியோக்கு 1 மில்லியன் லைக்காக வரணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக முடியாதுங்கிறதுனால அனைவருமே நமது வீடியோ லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. உங்க கருத்துக்கள் எதுவோ அதை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமாக தெரிவிக்கலாம். நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். நமது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூட இந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா தினசரி உட்கார்ந்த இடத்துலயே நோட்டிபிகேஷன் மூலமாக நமது புதிய வீடியோக்குள்ள அப்டேட்டை நீங்க பெற முடியும். ஸோ தினசரி நமது ராசி பலன்களை பார்க்கறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும். எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜா ஒரு சப்போர்ட்டா இருக்குங்க. ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காம அழுத்தி விட்டுருங்க. மீண்டும் நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளைய தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.